கோச்சிக்கலன்னா சொல்றேன், இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். ஆக்சுவலா தமிழ் மரபின் படிக்கு பார்த்தா திருமணம்ங்கிற சடங்கெல்லாம் கிடையாதுங்க. தமிழ் மரபு படி 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்தா அது களவு, ஃப்ரெண்டுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கலாம், 3வது ஆள் மேக்சிமம் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டுக்கு தெரியலாம், 4 ஆளுக்கு தெரிஞ்சதா அது காதல், 5வது ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா அது கல்யாணம். அதான் நம்ம மரபு. ஆனா எப்போ கல்யாணம்னு வந்தது அப்படிங்கறத தொல்காப்பியர் சொல்றார். நான் தமிழ் படிச்சவ அதனால சொல்றேன், நாம் எல்லோரும் தமிழர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். தொல்காப்பியன் சொல்லுகிறார், பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. என்ன அர்த்தம்? 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் எப்ப ஏமாத்தணும்னு நினைச்சிட்டானோ அப்ப வந்துச்சுடா கல்யாணங்கிற சடங்குங்கிறான் வள்ளுவ. எப்ப பொய்யும் வழுவும் வந்ததோ, நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு ஒரு பையன் கைவிரிச்சானோ வாழ்ந்துட்டு, ஒரு பொண்ணு நாளா அப்படிதான் பேசவே இல்லைன்னு சொன்னாலோ, அதனால தான் ஜானவாசம் நடத்துறாங்க பாத்தீங்களா, மாப்பிள்ளை அழைப்பு. இப்பெல்லாம் உஷாரா அதெல்லாம் நடத்துறது இல்ல, தெருவில் வச்சு கூட்டு போவாங்க மாப்பிள்ளைய. இவன் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான், நல்லா பாருங்கன்னு. மாப்பிள்ளைக்கு அது தெரியாது, ஜம்முன்னு வருவார், அவரு லைட்லாம் போட்டு சப்பரத்துல உட்காந்துட்டு வருவார், பார்த்திருக்கீங்கல்ல. ஊருக்கே காட்டுறதுக்கான அவசியம் ஏன் வந்தது? பொய் வந்ததனால் வந்தது. நம்முடைய அந்த உறவை பொய் இல்லாமல் வழு இல்லாமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா, யாரு எவ்வளவு என்னங்கிறத மிக டிரான்ஸ்பரண்டா நீங்க மக்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் இன்றைக்கு மக்கள் உங்களை நம்புவார்கள். பெண்களுடைய மடியில தான் விதை கொடுத்து வச்சிருந்தோம். கோயில் கலசம் இருக்குல்ல, அதுல விதை போட்டு வச்சிருந்தோம். எந்த வீடு கட்டினாலும் வாசல் அமைக்கும் போது கீழே நவதானியங்களை போடுவோம். இப்ப நவரத்தனங்களை போடுறாங்க, தப்பு. நவதானியங்களை போட்டு வச்சிருந்தோம். கோயில்ல கலசத்துல கும்பாபிஷேகம் நடத்தும் போது அங்கேயும் நவதானியங்களை தான் போட்டு வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கடல் கோள் வந்து வீடெல்லாம் அழிந்து போனாலும் கலசத்தில் இருக்கும் விதை அடுத்த தலைமுறைக்கானது. அடுத்த தலைமுறைக்கு என்கின்ற சேமிப்புக்கான அந்த விஷயம் இருக்குல்ல, இது தமிழ்நாட்டின் மிக சிறுவாடில் சேர்த்து வைத்த என் பாட்டியினுடைய மரபு. நான் இதை ஏன் சொன்னேன் என்றால், எனக்கும் மகன் உண்டு, எனக்கும் தலைமுறை உண்டு, என் தலைமுறை சிறப்பாக வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, நான் சமீபத்தில் ஒரு ஏதோ ஒன்று ரீல்ஸ் ஏதோ பார்த்துட்டே இருந்தேன். அதில் ஒரு சின்ன ஸ்டோரி வந்துச்சுங்க, 30 செகண்ட் தான். கலங்கி போனேன். அதை நான் கடத்திட்டு போயிடுறேன். நான் ஏதாவது ரொம்ப எனக்கு கலக்கமாக இருந்ததுன்னா நான் அப்படியே மக்கள்கிட்ட அதை சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா தெரியும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு. அது அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண தெரியும் எனக்கு. நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறேன். ஒருத்தன் என்ன பண்ணுறான், இயற்கையை படம் பிடிக்கணும்னு நினச்சிட்டு ஒரு நதி, அந்த நதியில் வந்து ஒரு பாறையில் உட்காடுறான். என்ன மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் முன்னால் இருக்கிற இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு பேக்கில் இருந்து சின்ன சின்ன இலைகளாக எடுத்து ஒரு புதர் மாதிரி பண்ணிக்கிறான் தைச்சி. உள்ளே ஒரு கேமரா வச்சுட்டான். அந்த கேமரா ஆன் ஆகுதுங்க. உலகத்தை நம்ம காட்டுறான். அந்த கேமரா மூலமாக உலகத்தை காட்டுறான் அந்த கலைஞன். ஒரு பெரிய பறவை ஒரு மரத்தில் உட்காந்துருக்கு, டைரக்டாக இருக்குது பறவை. இதை இன்னொருத்தன் படம் பிடிச்சிட்டு இருக்கிறான் அங்கிருந்து. சரியா? அதனால் நமக்கு 2 வியூவும் தெரியுது. அந்த பறவை பெருசிக்க பறவை இப்படி பறந்து வருது, பறந்து வந்து போகுது, 2-3 வாட்டி போச்சு. 3வது வாட்டி வந்து ஒரு மீனை பிடிச்சிருச்சு. மீனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. வாயில் பிடிச்ச மீன், வாயில் தான் பிடிச்சது மீன். அப்புறமா எடுத்து கிளையில் காலில் பிடிச்சது. மீன் துடிக்குது. என்ன நினைச்சுன்னு தெரில, காலில் இருக்கிற மீனை மறுபடியும் வாயில் பிடிச்சிது. பறந்து வந்தது. 30 செகண்ட் தான். பறந்து வந்தது. எங்கே பிடிச்சதோ அந்த தண்ணியில் போட்டு பறந்து போயிடுச்சு. இவன் வந்து கேமராவை அந்த தண்ணியில் விழுந்த மீனில் காட்டுறான். மீன் அப்படியே கீழே போகுது. அப்புறம் மறுபடியும் இப்படி மேலே வந்து இப்படி நீந்துது. கொஞ்சம் நேரம் நீந்திக்கிட்டே இருக்கிற மீனை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய வால் பகுதியிலேருந்து முட்டைகளாக வருதுங்க. அந்த பறவைக்கு தெரிந்திருக்கிறது, நான் மீனை சாப்பிடலாம், தலைமுறையை சாப்பிட முடியாது. நாமெல்லாம் பிஸ்னஸ்க்குன்னு வந்துட்டோம். நமக்கான கடமைகள், நமக்கான உணவு.
ஒருபோதும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கை நமக்கான உணவு இல்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணத்திற்காக நாம் விழுந்து போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு இன்ஜினியர் இருந்தான், அவர்கிட்ட 30 வருஷமா வேலை பார்த்தாரு ஒருத்தர். நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க இல்லை நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, சார் நான் கிளம்புறேன் சார்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நிறுத்தவே முடியாது. நிறுத்த முடியும்? நீங்கள் எவ்வளோ இன்டென்சிவ் கொடுத்தாலும் நிற்க மாட்டாங்க. முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிற்க மாட்டாங்க. அது அவர்களுடைய இயல்பு, வேலை செய்கின்றவர்களுடைய இயல்பு. நான் இங்கிருந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டோங்கன்னா அவங்க தங்க மாட்டாங்க. அதான் உண்மை. அந்த இன்ஜினியர் கிட்ட வேலை பார்த்த ஒரு மேஸ்திரி என்ன பண்ணியிருக்காரு, நான் கிளம்புறேன்ட்டு இருக்காரு. இந்த இன்ஜினியருக்கு அந்த மேஸ்திரியை விடுறதுக்கு விருப்பம் இல்லை. பிரமாதமான வேலைக்காரன், 30 வருஷம் வேலை செய்கிறேன் சார், கிளம்புறேன் சார். இல்லை வேணாம் நீ இரு. இல்லை சார் கிளம்புறேன் சார். 30 வருஷம் வேலை செஞ்சு ஒன்றும் இல்லை சார், ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் சார். சரி ஒரு வேலை செய்றியா, ஒரு 3 மாசம் மட்டும் என் கூட இரு, அப்புறம் போயிடலான்ட்டு. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், 3 மாசம்லாம் இருக்க முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் எப்போ வேணாலும் முடி. சரின்னு அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறான். 90 நாள் ஆக்சுவலா அதனுடைய வேலை. அவன் அவசரமா 35 நாள்லயே முடிச்சிட்டான். முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் சார் அப்படின்னா, அது ஒரு வீடு கட்டுற வேலை. அவர் சொன்னார், நாளைக்கு வா, வீட்டுக்கு வா, ஒய்ஃபோட வா, சாப்பாடுலாம் போட்டு உனக்கு அனுப்புகிறேன். நான் 30 வருஷம் வேலை செய்கிறேன், அப்படியே அனுப்ப முடியாது இல்லையா. அடுத்த நாள் ஒய்ஃபோட வந்த உடனே சாமி படத்துக்கிட்ட போய் நிறுத்தி, அந்த சாமி படத்துக்கு கீழே வச்சுருந்த அந்த இப்போ புதுசாக கட்டினாங்களே வீடு, அந்த வீட்டை அவன்கிட்ட கொடுத்து, 30 வருஷமா நீ வேலை செஞ்சதுக்கு இது என்னுடைய பரிசுடா. கையில் வாங்கினவன் ஒன்று அழுகுறான். இதை முன்னாலேயே சொல்லி இருந்தா கொஞ்சம் ஒழுங்காவது கட்டி கொடுத்துருப்பேன். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, வாழ்க்கை இப்படிதான் நமக்கு முன்னால வந்து நிற்கும். ஏதோ ஒன்று நினைப்போம், நாம் எங்கோ, நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நாம் செய்த பிழைகளை நாம் மறக்கலாம், நாம் செய்த பிழைகளுக்காக நம்மை நாம் மன்னிக்கலாம். ஆனால் அந்த பிழைகள் ஒருபோதும் நம்மை மன்னிப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. சுத்தி வந்துரும் அந்த பக்கமா. நான் எனக்கு இந்த ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுது, அதனால இந்த விஷயத்தை நான் சொல்றேன். சமீபத்தில் ஒரு படம் பார்க்க சொன்னான் என் பையன். எனக்கு இந்த லியோ படம் மாதிரி என் பொண்டாட்டி என் பிள்ளையும் நல்லா இருக்கணும், நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்பவுமே லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இதுல இருங்க. நான் கொஞ்சம் படங்கள் பார்ப்பேன், புத்தகங்கள் படிப்பேன். இப்போ கூட என் பேக்ல ஒரு புக் இருக்கு, ஓஷோ எழுதின புத்தர் அப்படின்ற புக்கு. நேற்று மேட்டுப்பாளையம் போயிருந்தேன், புக் ஃபேருக்கு, அங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, ஒரு படம் பார்க்குறேன், என் பையன் சொல்றாமா இந்த படம் பாருமா. நீ தான் சொல்லல லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் பல்ல பார்த்து சொல்லுனா. என்ன படம்னா காட்ஸில்லா -1. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சின்ன பிள்ளை தான் பார்க்கும். பார்த்துட்டியா? வேற இன்னொரு சின்ன பிள்ளை பார்த்துருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பழைய காட்ஸில்லா படம்லாம் இல்லை. அவர்கிட்ட கேட்டால் தெரியாது, அவர் பார்த்தாரா? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த படம் பார்க்குறேன், படம் பார்த்த உடனே அது என்ன படம்னா, காட்ஸில்லான்னு ஒரு பெரிய ஒரு மிருகம். அது ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு. டைனோசர்லயும் ஜெயண்ட் டைனோசர், கடல்ல இருந்து தான் அது வருது. அது ஒரு கால் வச்சாலே மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் இப்படி கீழே வந்துருது, அவ்வளோ பெருசு. உலகத்தை அழிக்குது. அது எங்கிருந்து வருதுன்னா ஜப்பான் நாட்டுக்கு வருது. அது ஜப்பானிய படம். நான் அந்த படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணேன், ஜப்பான் நாட்டுக்குன்னு ஒரு நடிப்பு ஸ்டைல் இருக்கு. சும்மா பார்த்தா சோகமா இருக்கிற மாதிரி, சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கான். ஆனா அது சந்தோஷ முகம் அல்ல. அந்த நடிப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க துக்கம் அடக்கம் அந்த சிரிப்பை பார்த்தா உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு படம் அது. நான் ரொம்ப இன்வால்வ்டா பார்த்துட்டு இருக்கிறேன். பெரிய ஒரு காட்ஸில்லா வருதுங்க, எல்லாரையும் அழிக்குது. இவன் கோவத்துல அந்த காட்ஸில்லாவை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அது எப்படி ஆகுதுன்னா, எவ்வளவு குண்டு போட்டு தகர்த்தாலும் மறுபடியும் அதனுடைய இதெல்லாம் இருக்குல்ல, வால்ல எல்லாம் ரேடியேஷன் ஆன் ஆயிடுது. நான் ஏதோ யாரோ எங்க இருந்தோ ஆப்ரேட் பண்றாங்க போல இருக்குன்னு தான் நினைச்சேன். இட்ஸ் ஆஸ்கார் மூவி, ஆஸ்கார் அவார்ட் கிடைச்சிருக்கு. பின்னால இருந்து அப்படி லைட் வருது, அப்படி வாய் திறக்குது, எங்கெங்க அடிபட்டாலும் அது மறுபடியும் தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. சரி பண்ணிட்டு அது தான் வேலையை பண்ணுது. அவன் கடைசியா ஒரு
விமானத்தை கொண்டு வந்து வாயில் அடிச்சு அதை கொன்னுடுவான். அதுக்கு உள்ள போயிடும். அது மறுபடியும் வந்தது காட்ட மாட்டாங்க. இறந்துருச்சுன்னு இவங்க எல்லாம் போயிடுவாங்க. அப்புறமா பார்த்தா அந்த தன்னுடைய காதலியினுடைய இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் இருக்கும். அந்த மார்க் வந்து காட்ஸில்லா அவனுடைய மார்க். ஏன்னா அவன் யாரை தொட்டாலும் அவனுடைய எந்த ரேடியேஷன் முன்னால பட்டாலும் அவங்களும் காட்ஸில்லாவா மாறிடுவாங்க. படம் பார்த்துட்டேங்க, எனக்கு சாப்பிடலை, நான் தூக்கம் இல்லை, எனக்கு நாடா படம் இது அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துட்டு என் பையன் கதவு திறந்து உள்ளவன், அம்மா படம் பார்த்துட்டீங்களா? காட்ஸில்லா யாருமா? என்னடா கேட்குறேன்? காட்ஸில்லா யாருமா? தெரியலடா. ஜப்பான் படமா? காட்ஸில்லா யாரு? தெரியலடா. காட்ஸில்லா உன்னுடைய ஒரிஜினல் தெரியுமா உனக்கு? தெரியாதுடா. ஒரு சின்ன லெசர்ட் யுரோஷிமா நாகசாகி அழிச்சாங்கல்ல அமெரிக்கா. அப்ப அழிச்ச போது போட்ட அணுகுண்டுல வந்த ரேடியேஷன் அந்த சின்ன லெசர்ட்ல பட்டு, அந்த லெசர்ட்ல பட்ட ரேடியேஷனுடைய ரியாக்ஷன்ல முளைச்சதுதான் காட்ஸில்லா. அப்ப இந்த உலகத்துக்கு ஜப்பான் சொல்லுதுமா, ஐ அம் a Godzilla. எங்கே யார் அவமானப்படுத்தப்படுவார்களோ, எங்கே யார் அழிக்கப்படுவார்களோ, அந்த நிலையிலிருந்து மறுபடியும் ஒன்று கிளம்பி வரும். அதற்கு பேர் தான் காட்ஸில்லா. So all of you, என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, just have updation. அப்டேட்டடா இருங்க. சமூகத்துல என்ன நடக்குதோ அப்டேட்டடா. வெறும் சினிமா அரசியல் மட்டும் அல்ல, எல்லா விஷயத்திலும் அப்டேட்டடா இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 பத்திரிகையை படிக்காம உங்க ஆபீஸ் வேலையை தொடங்காதீங்க. ஏன்னா மக்களோட கனெக்டடா இருக்கிறீங்க. எங்க என்ன இருக்கு? ஒரு விஷயம் சொல்றேன், சட்டத்தில் எந்த வார்த்தைக்கு மரியாதையே கிடையாது தெரியுமா? எனக்கு தெரியாது. யூ cannot say எனக்கு தெரியாது. அதற்கு சட்டம் அனுமதி தரவில்லை. ஒரு டீச்சரா நான் சொல்றேன், வாசிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமா பேப்பர், எனி பேப்பர், உங்களுக்கு பிடித்தமான எந்த பேப்பரா இருந்தாலும், எதெல்லாம் வரதுல சிலதுல நியூஸ் வரும், சிலதுல வியூஸ் வரும், படிச்சுக்கோங்க. இது இவன் வியூன்னு தெரியும்ல, பார்த்து பார்த்து எது உங்களுடைய நியூஸ் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பேப்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தட் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட். நான் சொல்லட்டுமா, அப்டேட்டடா இருங்க, மக்களோட கனெக்ட் ஆனீங்கன்னா. நான் வந்து ஸ்பீக்கரா இருக்கிறேன்ல, நான் அப்டேட், எனக்கு மனு பாக்கர் வரைக்கும் தெரியும். எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ல இன்னைக்கு என்ன நடந்தது, எனக்கு அந்த வினேஷ் போகாட்க்கு என்ன நடந்தது, இந்த வினாடி வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, நேற்று வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள். கொரோனாவுக்கு பிறகு பல ஸ்பீக்கர்ஸால அடுத்த 2 வருஷத்துக்கு ஃபீல்டுல நிக்கவே முடியல. ஆனா நான் என்னை போன்றவர்கள் நின்றார்கள். ஏன் தெரியுமா? அந்த கெலாமிட்டியான நேரத்தில் கூட என்னுடைய பணியை நான் விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். ஒரு டிவில தானே பேசுறோம், ஒரு இதுல தானே பேசுறோம்னு சொல்லிட்டு நிறை குறையெல்லாம் வர்றதில்லை. முழுமையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, முழுமையா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு, அந்த திறந்து உட்கார்ந்துட்டு இது என்னுடைய ஜாப் அப்படின்னு நான் பண்ணேன். அது எனக்கு இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. எனி டைம், எந்த செகண்ட்லயும் கம்ப்ளீட்டா உங்களுடைய கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். முதல்ல ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவர் இப்ப இல்ல. கண்ணுக்கு ஒரு டாக்டர், பல்லுக்கு ஒரு டாக்டர், தோலுக்கு ஒரு டாக்டர், வாயை திறந்தாலே 30 டாக்டர் வந்து நிக்கிறாங்க. நாக்குக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், பல்லுக்கு ஒரு டாக்டர், தாடைக்கு ஒரு டாக்டர், தொண்டைக்கு ஒரு டாக்டர். யூ ஹேவ் எ ஃபேமிலி பாண்டேஜோட இருங்க. ஃபேமிலி பாண்டேஜோட இருங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் அமைக்கலாம். எப்படி மானம் சம்பந்தமான விஷயம், அப்படி பணம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப முக்கியம். அதுல யாராவது ஏதாவது அசைச்சிட்டாங்கன்னா அது உயிர். அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கட்டும். 10 ரூபாய் தான். நான் கிளாஸ்ல சொன்னேன், 30 ரூபாய், 25 ரூபாய்ப்பா புக்குன்னு. மேடம் 30 ரூபாய் மேடம். ஏ வாட் இஸ் தேர் யார், அது 5 rupees. நோ மேடம், இட் மேட்டர்ஸ். என் குழந்தை சொல்லிச்சிங்க, ஃபர்ஸ்ட் இயர் குழந்தை, 5 rupees இட்ஸ் மேட்டர்ஸ். சாரிப்பா, நான் கண்டிப்பா இட் மேட்டர்ஸ். 25 ரூபா தானே, 30 ரூபா தானே, இட் மேட்டர்ஸ். நீ போய் எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு 5 பைசா நீ எடுத்துக்கோ, இட் மேட்டர்ஸ். இட் மேட்டர்ஸ். பணத்துல ஒரு வினாடி கூட மேட்டர்ஸ் தான். இளைஞர்களை உங்கள் மத்தியில் நீங்கள் வரவழையுங்கள். என்ன காரணத்துக்காக சொல்றேன்னா, என்னுடைய அப்பா ரிட்டையர்மெண்ட்ல வாங்கின மொத்த பணத்தை என் பையன் அவனுடைய முதல் மாச சம்பளமா வாங்குறான். சரியா?
நான் யோசிச்சு பார்க்கிறேன், இன்றைய இளைஞர்களிடத்தில் நாம் எந்த அளவிற்கு அவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, எந்த அளவிற்கு அவங்களுடைய பினான்சியலுக்கான அந்த விஷயங்களை புரிந்துணர்வோடு அவர்களை கொண்டு செல்கிறோமோ, அது நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. சேமிப்பு என்பது நம்முடைய தமிழ் மரபினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம். என்னுடைய மிகப்பெரிய பலம் மக்களை பார்த்து நான் பேசுவது, மக்களுடைய முகங்களை பார்த்து நான் பேசுவது என் பலம். கொரோனா என்ன பண்ணிருச்சுன்னா, என்ன பார்த்துக்கிட்டே நான் பேசணும்னு வச்சிருச்சு. எனக்கு முன்னால் ஒரு லேப்டாப் இருக்குமா, அதுக்கு இப்ப பாருங்களேன், சில பேர் என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன எதில் பார்த்துருக்குறீங்க? அதில் தானே பார்த்துருக்கீங்க. நேரில் வந்திருக்கேன்ல. கண்ணு தெரியாதவங்க அதில் பார்த்துக்கலாம். நேர்ல வந்திருக்க, நேர்ல பேச இந்த எனர்ஜி ரொம்ப முக்கியங்க. இந்த கனெக்ஷன் தாங்க. we are in contact but not in connection. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், கான்டாக்ட்ல இருக்காதீங்க, கனெக்டடா இருங்க. கனெக்டடா இருந்தீங்கன்னா எந்த துறையிலையும் ஜெயிக்கலாம். உலகத்திலேயே குடும்பம் என்ற நிறுவனத்துல நாம நம்பிக்கை கொண்டவர்கள். குடும்பம் என்ற நிறுவனம் ரெண்டு விஷயத்தினுடைய அடிப்படை தான். ஒன்று உயிரியல் அடையாளம், மற்றும் ஒன்று பொருளாதாரத்தினுடைய டிரான்ஸ்பரன்சி. இந்த ரெண்டு தான் குடும்பமே. இந்த இரண்டும் சேர்ந்துதான் தாய் தந்தையராக சேர்ந்து குழந்தைகளை வளர்த்தெடுத்து ஒரு அமைப்பாகி அந்த அமைப்பு சமூகத்திற்குள் இணைகிறது. இந்த ட்ரஸ்ட் பில்டிங்ல நாம எந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது. இப்ப நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறேன். ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாணவர்களுக்கு பல துன்பங்களை தருகிறார்கள். ஒரு விஷயம் இருக்கு, ஆசிரியர்கள் என்கின்ற பணியில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்கிறார்கள். அதனால் ஆசிரியம் என்பது, ஆசிரிய சமூகம் என்பது குற்றமுடையதல்ல. அப்படி நாம தீர்ப்பு கொடுத்துட முடியாது. அதே போல்தான் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எதிராக பல வன்முறை செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அதனால் பெற்றோர்கள் எல்லோரும் குற்றவாளிகள் கிடையாது. காலம் பொன் போன்றது அல்ல, காலம் உயிர் போன்றது. பொன்னை இழந்தால் சம்பாதித்து விடலாம், காலத்தை இழந்தால் சம்பாதிக்க முடியாது. காலம் அற்புதமானது. அதனால் தான் காலத்தினால் செய்த உதவி ஞானத்திலும் மான பெரிதுங்கிறான் வள்ளுவர். உலகத்தோட பெருசுடான் தான் காலம் தான். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், நான் பிசினஸ் உமன் கிடையாது, ஐ எம் எ டீச்சர். மக்களோடு பேசுவது எனக்கு, நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட கேட்டேன், புதுசா பாலிசி வருதேப்பா, நீ இவ்வளோ பிரீமியம் வாங்குறேன்னு ஒவ்வொரு டைம்லையும் நீ இதெல்லாம் பெரிய பெரிய டிஓடி எல்லாம் வாங்கிடுறிய, எப்படி? அவன் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, எனக்கு பாலிசி பத்திலாம் தெரியாது, யார்கிட்ட பாலிசி விற்க போறனோ அந்த மனுஷனை பற்றி எனக்கு தெரியும். மனிதர்களை வாசிக்க தெரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட் பில்டிங்ல நான் பல டைம்ல எல்ஐசிக்கு இதுவே கொடுக்கல, பிரீமியம் நான் அந்த பாலிசியை எடுக்கல, அங்க பல வருஷமா எடுக்கல. நான் ஒருத்தங்க கேட்டாங்க ஏன் எடுக்கலன்னு. எந்த ஆள் எல்ஐசியில இருந்து வந்தாலும் என்கிட்ட என்ன சொல்ற, மேடம் எனக்கு ஒரு பாலிசி மேடம். உனக்கு ஏன் நான் பாலிசி? மேடம் உங்களுக்கு ஒரு பாலிசி எடுத்துக்கோங்களேன்னு சொல்லிட்டு வா, எடுத்துக்கோ. எனக்கு ஒரு பாலிசின்னு வர. நீங்கள் உங்களுக்காக இல்லாமல் நீங்கள் யாருக்காக பணியாற்றுகிறீர்களோ அவர்கள் வாழ்விலே நன்மை அடைய வேண்டும். ஒரு சிந்தனையோட இறங்கி பாருங்க, அத்தனை ப்ராஸ்பெக்டர்ஸும் உங்களுடைய கூடையில் விழுவார்கள்.